إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. صلى الله على محمد وعلى آله وأصحابه أجمعين. يا أيها الناس أوصيكم ونفسي بتقوى الله عز وجل. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، وقال تعالى: وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: وقال النبي صلى الله عليه وسلم: التائب من الذنب كمن لا ذنب له. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அவனின் சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட வந்த அத்துணை நபிமார்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய உம்மத்தை சீர்திருத்த வந்த எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கை அடிச்சுவற்றினை அடிப்பெறாமல் அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தபா தாபீன்கள் மீதும், மேலும் இந்த ஜும்மாவுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். ரமலானுடைய மாதத்தை எவ்வாறு கழிப்பது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய காலை பொழுதையும் இரவு பொழுதையும் எவ்வாறு கழித்தார்கள், மேலும் நம்மை அடைந்துள்ள ரமலான் எனும் விருந்தாளியை நாம் எந்த அளவு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் உங்களுக்கு முன்னால் ஒரு சில கருத்துக்களை எடுத்துரைக்க விரும்புகின்றேன். பதா ரமதான், ஆம், ரமதான் மாதம் துவங்கியது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் கண்ணை மூடி விழிப்பதற்குள் என்னை விட்டு ரமதான் மாதம் சென்றுவிடும். இன்னும் சிலர் இருப்பார்கள், நான் ரமதான் மாதத்தின் முதல் பத்திலே நான் நல்லமல் செய்வேன் நினைப்பார், முதல் பத்து அவரை விட்டு கடந்துவிடும். இரண்டாவது பத்திலும் அதே போன்று நினைப்பார், இரண்டாவது பத்தும் அவரை விட்டு கடந்துவிடும். பிறகு லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைவேன் நினைப்பார், ஒவ்வொரு இரவாக அவரை விட்டு கடந்து பிறகு மூன்றாவது பத்தையும் கடந்து ஈதுடைய தினத்துக்கு வந்து விடுவார். இன்று நம்முடைய சமுதாயத்தில் ரமதானை வீணடிக்கின்றனர். எவ்வாறு சொன்னால், வீணான விஷயங்களில் ஈடுபடுவதும் ஷாப்பிங்கிலும் ரமதானை கழிக்கின்றார்கள். மேலும் டிவி, போன் போன்றவற்றிலும் சோசியல் மீடியா போன்றவற்றிலும் நம்முடைய ரமதானை நம்முடைய மக்கள் கழித்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் ஒரு சிலர் தூக்கத்தையே கழித்துக் கொண்டிருக்கின்றனர். உறங்குவான், எழுவான், மீண்டும் உறங்குவான், மீண்டும் எழுவான், மீண்டும் உறங்குவான், மீண்டும் எழுவான். இதையே ரமதான் மாதம் முழுவதும் அவன் செய்து கொண்டே இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாசம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். யார் அவன்? யாருக்கு நாசம் உண்டாகட்டும்? எவன் ரமதான் மாதத்தை அடைந்து அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன் ரமதான் மாதம் அவனை விட்டு கடக்கின்றதோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதிலிருந்து நம்மை அனைவரையும் பாதுகாப்பானாக. மேலும் யார் யார் எந்தெந்த நோக்கத்தில் இந்த ரமதானை அடைகின்றாரோ அந்த நோக்கத்திற்கேற்ப அல்லாஹ்விடத்தில் உதவியும் பலனும் கிடைக்கும். ஒருவர் அந்த ரமதானை வியாபாரத்திற்காக அணுகிறாரா, அவருக்கு வியாபாரத்திற்கேற்ப உதவியும் பலனும் அல்லாஹ்விடத்திலே உண்டு. ஒருவர் அந்த ரமதானை நல்லமலுக்காக அதிகம் ஈடுபடுகின்றாரா, அதற்கேற்ப அல்லாஹ் உதவி செய்வான், பலனும் கொடுப்பான். இன்னமல் அஅமாலு பின்னிய்யா. இரண்டாவது அத்தௌபா. அத்தௌபா அர்ருஜூஉ இலல்லாஹ். அர்ருஜூஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீளுதல், அல்லாஹ்வின் பக்கம் பாவமீட்சியை தேடுதல். ரமதான் அல்லாத 11 மாதங்களில் நம்முடைய பாவங்களின் எண்ணிக்கை எவ்வளவு, நம்முடைய பாவங்களின் மூட்டைகள் எவ்வளவு என்றுதான் ஒரு முஃமினானவன் நினைப்பான். ஏதோ ரமதான் வந்தது போனது என்று ஒரு ரமதானை ஒரு முஃமின் கடந்து விட மாட்டான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமதானில் தனது திருமறைகளை கூறி காட்டும் பொழுது, وَتُوبُوا إِلَى اللَّهِ جَمِيعًا أَيُّهَا الْمُؤْمِنُونَ لَعَلَّكُمْ تُفْلِحُونَ.
வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், மூமின்களே அல்லாஹ்வின் பக்கம் பாவமன்னிப்பை தேடுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறக்கூடும், வெற்றி பெறலாம். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வின் பக்கம் பாவமன்னிப்பை தேடுங்கள். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவமன்னிப்பு கேட்பவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகின்றான். அல்லாஹ் அவ்வாறுதான் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்தாயிபு மினத் தம்பி கமன் லா தம்ப லஹு, பாவ மன்னிப்பை தேடுபவன் அந்த பாவத்தை செய்யாதவரை போலாவான் என்று பெருமான் கூறுகிறார்கள். ஃபஃபிரு இலல்லாஹ், மூமின்களே ஃபஃபிரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள், பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஒரு அடியானுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சியோடு அங்கீகரிக்கின்றான். இந்த உலக ஆதாயங்களுக்கு, இந்த உலக படைப்பினங்களுக்கு பயப்படக்கூடியவன் உலக படைப்பினங்களுக்கு மட்டும்தான் பயப்படுவான். ஆனால் ஒரு முஃமின் தன்னை படைத்து தனக்கு பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் அவனுடைய அச்சம் இருக்கும். ஒரு முஃமின் இவ்வாறு தான் கருதுவான், நாளை மறுமையிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒரு மைல் தொலைவிலே சூரியன் சுட்டரிக்கும் பொழுது, வேர்வையை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, அங்கே 7 கூட்டத்தாருக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும் பொழுது எனக்கு நான் அந்த கூட்டத்தில் இல்லாவிட்டால் என்னுடைய நிலை என்ன? மேலும் நாளை என்னுடைய கிதாப் வலக்கையில் வழங்கப்படாமல் மாறாக இடக்கையில் வழங்கப்பட்டு விட்டால் என்னுடைய நிலை என்ன என்றும், மேலும் என்னுடைய பாவங்களின் மூட்டைகள் எவ்வளவு, என்னுடைய பாவங்கள் எவ்வளவு என்றுதான் ஒரு முஃமினானவன் கருதுவான். மூன்றாவது ஹாஃபிதுஸ் ஸலவாத், ஹாஃபிதுஸ் ஸலவாத், தொழுகையை பேணுவது. கத் அஃலஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைவார்கள். யார் அந்த முஃமின்கள்? எவர் தொழுகையை பாதுகாத்தாரோ, எவர் தொழுகையை சரியாக நிறைவேற்றினார்களோ, யார் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுதாரிகளோ அந்த முஃமின்கள் தான் வெற்றி பெறுவார்கள். நாம் எல்லாம் அறிந்த ஹதீஸ் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள், ஒருவருடைய வீட்டிற்கு பின்னால் ஒரு ஆறு ஓடுகிறது, அந்த ஆறில் அவர் தினமும் ஐவேளை தன்னுடைய உடலை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார், அதாவது குளிக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய உடலில் ஏதாவது அழுக்கு தங்குமா என்று பெருமானார் கேட்டார்கள். அதுக்கு சஹாபாக்கள் இல்ல யா ரசூலல்லாஹ், அது எப்படி தங்கும் என்று கேட்டார்கள். அதே போன்று தொழுகையும் என்று பெருமானார் பதிலளித்தார்கள். மேலும் ஒரு கண் தெரியாத சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நானோ கண் பார்வையற்றவன், நான் ஜமாத்துடைய தொழுகைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பிற மனிதனுடைய உதவி தேவைப்படுகின்றது. ஆக நான் என்னுடைய வீட்டிலேயே தொழுது கொள்வதற்கு எனக்கு இந்த மார்க்கத்தை அனுமதி உண்டா, சலுகை உண்டா என்று அந்த மனிதர் கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்தஸ்மி உன்னிதா, அத்தஸ்மி உன்னிதா, பாங்குடைய சத்தம் உனது காதில் கேட்கின்றதா, பாங்குடைய ஓசை உனது காதில் ஒலிக்கின்றதா? அந்த சஹாபி கூறினார், ஆம் யா ரசூலல்லாஹ். அப்படி என்றால் உனக்கேன் அந்த மார்க்கத்தில் நான் எந்த ஒரு சலுகையும் காணவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இங்க நாம் சற்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம் அன்பானவர்களே. ஒரு கண் தெரியாத ஒரு மனிதருக்கு இந்த அளவு மார்க்கம் ஜமாத்துடைய தொழுகையை பேண சொல்கிறது என்று சொன்னால் நாம் எல்லாம் ஏமாத்திரம். மேலும் சஹருடைய நேரத்திலே சஹருடைய வக்தை முற்படுத்தி விட்டு உணவின் மோகத்தினால், உணவின் ஆசையினால் உணவை அதிகம் உட்கொண்டு விட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்குவவர் எம்மில் எத்தனை. மேலும் உலக அலுவலங்களின் காரணத்தினால் துஹர் மற்றும் அஸ்ருடைய ஜமாஅத்தை விடுபவர்கள் எத்தனை. நாம் இங்கு யோசித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களை, யோசித்து பார்க்க வேண்டும். நான்காவது ஹாஃபிதுஸ் ஸியாம், ஹாஃபிதுஸ் ஸியாம், நோன்பை பாதுகாக்க வேண்டும். எவ்வாறு? ஒருவன் காலையில் சாறு செய்கிறான் என்று சொன்னால் மாலை இஃப்தார் நோன்பை திறக்கும் வரை ஒரு நோன்பாளி தனது நோன்பை பாதுகாப்பது உங்கள் கடமையாகும். இந்த இடத்தில் நமக்கு கேள்வி எழலாம், அப்ப நோன்பு பாழாகுமா? நிச்சயம் நோன்பு பாழாகும். யாருடைய நோன்பு என்று தெரியுமா? எவன் நோன்பு காலகட்டத்திலே வீணான விஷயத்தில் ஈடுபடுகின்றானோ, வீணான விளையாட்டில் ஈடுபடுகின்றானோ, எவன் தனது மனோ இச்சையை பின்பற்றி மானக்கேடான விஷயங்களில் ஈடுபடுகின்றானோ, எவன் நோன்பு காலகட்டத்தில் பொய்யுரைக்கிறானோ அவனுடைய நோன்பு பாழாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்,
ரமலானுடைய மாதத்தில் ஒருவன் பொய் கூறுவதை விட்டு தன்னை விலகிக் கொள்ளவில்லை என்றால் அவன் பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இருவர் இஃப்தார் நேரத்திலே அமர்கின்றார். ஒருவர் நோன்பாளி என்று எழுதப்படுகிறார், மற்றொருவர் வெறும் பசித்திருந்தவர் தாகி தந்தவர் என்று எழுதப்படுகிறார். இந்த இருவரில் நாம் என்ன என்று எழுதப்பட வேண்டும் என்று நாம் தான் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, முஃமின்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கீபா நமீமா புறம் பேசுவது வைத்து தவிர்த்து கொள்ளுங்கள். யாராவது உம்மிடத்திலே புறம் பேச வருகிறாரா அவரை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய இடங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். முஃமின்களே, ஒரு முஃமின், ஒரு அடியான், ஒரு முஃமின் இந்த நோன்புடைய கண்ணியத்தை நிச்சயம் கொடுப்பான். எவ்வாறு தெரியுமா? தன்னை யாராவது துன்புறுத்த வந்தால், தன்னை யாராவது தீய வார்த்தைகள் பேசினால் அவன் அதற்கு பதிலளிக்காமல் இன்னி சாயிம் நான் நோன்பாளி என்று நான் கூறுவான். அதற்கு மாறாக அவருடன் ஏட்டிக்கு பூட்டியாக சண்டை செய்ய மாட்டான், மீண்டும் வார்த்தையை பேச மாட்டான். அன்பானவர்களே, ஐந்தாவது ஸலாத்து தராவீஹ் இரவு தொழுகையை பேணுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த தராவி, இந்த இரவு தொழுகையாகும். ஆனால் நாம் இன்றைய காலகட்டத்திலே 20 8 என்று சண்டை போடுகின்றோமே தவிர, அதிலே கருத்து வேறுபாடு கொள்கின்றோமே தவிர, அதில் நம்மை முற்படுத்திக் கொள்ள நாம் ஆர்வப்படுவதில்லை. ஒரு முஃமின் இந்த இரவு தொழுகையில் தான் தன்னை ஒரு முஃமின் என்று வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். யார் ரமதானில் நின்று வளர்கின்றாரோ அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது. எந்த அளவு பாவம்? மலையளவா, கடலளவா? இல்லை, அவருடைய பாவம் இந்த உலகளவு இருந்தாலும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. எப்படி இரவு தொழுகை தொழ வேண்டும்? ஒரு அடியான் ஒரு இமாமை பின்பற்றி தொழுகிறான் என்று சொன்னால், அந்த இமாம் தொழுகை நிறைவேற்றும் வரை அந்த இமாமை பின்தொடர்கிறான் என்று சொன்னால் அவன் இரவு முழுவதும் நின்று வணங்கியவன் என்று எழுதப்படுகின்றான். சரி, எப்படி தொழுகணும்னு சொன்னாக்கா, ஒரு பள்ளிவாசலிலே 1.5 மணி நேரம் தொழுகை நடக்கின்றது, அங்க சென்று கொள்ளலாம். இல்லை, எனக்கு அது இயலவில்லை, எனக்கு சிரமமாக உள்ளது என்று சொன்னால் அதை விட குறைவாக நடத்தக்கூடிய பள்ளிவாசலுக்கு சென்று கொள்ளலாம். இல்லை, என்னால் தொழுகை இயலவில்லை, தனியாக வீட்டில் தொழுது கொள்ளலாம் என்று சொன்னால் வீட்டில் தொழுகையாக தொழுது கொள்ளலாம். பெரிய சூறாவை ஓத தெரியாது, சிறிய சூறா ஓதலாம் என்று சொன்னால் சிறிய சூறாவை ஓதி தொழுது கொள்ளலாம். அதற்கென வத்துஹா ருக்கு செய்து விடாதீர்கள், ஒல்லைதா சஜா ருக்கு செய்து விடாதீர்கள். இது தொழுகையுடைய முறையில் அன்பானவர்களே. ஆறாவது, சஹர் மற்றும் இஃப்தார் நேரத்தை பயன்படுத்துவது. அவர்கள் சஹருடைய நேரத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். யார் அவர்கள்? அவர்கள் தான் முஃமின்கள். உணவை உண்டு விட்டோமா, உணவை உண்டு விட்டு முடித்த பின் நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று பாவ மன்னிப்பை தேட வேண்டும். அன்பானவர்களே, மேலும் இஃப்தார் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எதற்காக? துஆவை கேட்பதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 3 நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ் அதனை அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதில்லை. அதில் ஒன்றுதான் ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துஆவாகும். 6வது, ஃபர்தான தொழுகைக்கு பின் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகையை பேணுதல். ஒரு அடியான், ஒரு மனிதன் ஒரு நாள் 12 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறான் என்று சொன்னால் அவனுக்காக ஜன்னாவிலே சூனத்திலே ஒரு மாளிகை எழுப்பப்படுகின்றது. ஒரு மாதம் தொழுதான் என்று சொன்னால் அவனுக்காக 30 மாளிகை. ஒரு வருடம் தொழுதான் என்று சொன்னால் அவனுக்காக 365 மாளிகை. சராசரியாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் 60 ஆண்டு காலம் வாழ்கிறான் என்று சொன்னால் அவனுக்காக 21,900 மாளிகைகள் எழுப்பப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. அற்பமான உலகத்தில் ஒரு மாளிகை, ஏன் ஒரு வீட்டை கட்டுவதற்கு நாம் எவ்வளவு சிரமப்படுகின்றோம், நாம் எவ்வளவு செல்வத்தை செலவழிக்கின்றோம், எவ்வளவு நேரத்தை நாம் அதில் கொடுக்கின்றோம்.
என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. இறுதியாக கிராஅத்துல் குர்ஆன். கிராஅத்துல் குர்ஆன், ஆம், இது குர்ஆனுடைய மாதம் தானே. அல்லாஹ் அப்படித்தானே திருமறையிலே குறி காட்டுகின்றான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதான் மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானிலிருந்து இறங்கி வந்து எனக்கு இரவில் திருமறையை கற்றுக் கொடுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் இறக்கி அருளப்பட்டவருக்கு குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் எல்லாம் ஏமாத்திரம் அன்பானவர்களே. நம்முடைய முன்னோர்கள் இந்த ரமலானை 2 விஷயத்திற்காக பயன்படுத்துவார்கள். ஒன்று, குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள். மற்றொன்று, ஏழைகளுக்கு அதிகமாக உணவளிப்பார்கள். உதாரணமாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமதானில் 60 முறை குர்ஆனை ഖத்ம் செய்வார்களாம், குர்ஆனை ஓதி முடிப்பார்களாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 30 முறை குர்ஆனை ஓதி முடிப்பார்களாம். நான் ஒன்றும் உங்களை 30 முறையோ 60 முறையோ குர்ஆனை ஓதி முடியுங்கள் என்று சொல்லவில்லை. இது எல்லாம் உச்சகட்டம். ஒரு முறை அல்லது 2 முறை அல்லது 3 முறை படிக்க வேண்டும். படிக்கக்கூடிய குர்ஆனையும் நாம் அவருடைய அர்த்தத்தை புரிந்து அறிந்த ஒரு நோக்கத்தை தெரிந்து படிக்க வேண்டும். அதனுடைய தர்ஜுமாவை வாசிக்க வேண்டும். அவர்கள் அவருடைய புத்தகத்திலே மிக அருமையாக குறிக்காட்டுவார்கள். ஒரு நோயாளி தனக்கு நோய்வாய்ப்பட்ட பின் அந்த நோயை குணமாக்கிக் கொள்ள மருத்துவரிடம் சென்று எனக்கு இந்த நோய் என்று அவன் மருந்து சீட்டை வாங்குவான். அந்த மருந்து சீட்டை கொண்டு அவன் மருந்தகத்தில் மருந்தை பெற்று அந்த மருந்தை உட்கொண்டால் தான் அவருடைய நோய் தீரும். அதற்கென வெறுமனே அந்த மருந்துடைய பெயரை படுத்திக் கொண்டால் அவனை நோய் தீராது. அதனை கொண்டு நாமும் உள்ளோம். குர்ஆனை வெறும் படிக்கின்றோம், ஆனால் குர்ஆனுடைய நோக்கத்தையும் குர்ஆன் என்ன பயன், குர்ஆனுடைய முழு பயனையும் நாம் அடைவதில்லை. மேலும் ரமலான் மாதத்திலே அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது போன்ற திக்ர்களை அதிகமாக ஓத வேண்டும். மேலும் இஸ்திக்ஃபாரை அதிகம் செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று இஸ்திக்ஃபாரை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். மேலும் அண்டை வீட்டாருக்கோ அல்லது ஏழைக்கோ நோன்புக்காக உணவளிக்க வேண்டும். நோன்பாளிக்கு உணவளித்தால் அந்த நன்மை என்னவென்று நமக்கு தெரியுமா? ஒரு நோன்பாளிக்கு உணவளிப்போம் என்று சொன்னால் அந்த நோன்பாளியுடைய கூலியை அடைவான் உணவளிக்கக்கூடியவர். மேலும் ஒரு நாள் நோன்பு நோற்றோம் என்று சொன்னால், ஒரு அடியான் ஒரு நாள் நோன்பு நோற்றான் என்று சொன்னால் அவனுடைய முகம் நெருப்பில் இருந்து 70 ஆண்டு காலம் தூரமாக்கப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். மேலும் ரமலானில் நாம் இறுதி பத்திலே நாம் ஏத்திகாஃபை மேற்கொள்ள வேண்டும். ஆக நீ வரக்கூடிய ரமலானிலே, இந்த ரமலானிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அதிகம் தௌபா செய்யக்கூடிய மக்களாகவும், குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய மக்களாகவும், தொழுகையையும் ஜமாத்துடைய தொழுகையையும் தராவி தொழுகையையும் பேணக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவரையும் ஆற்றல் புரியும் போதுமானவன். பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله العظيم لي ولكم لسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.